அனைவரையும் எனது காணொளி சார்பாக வரவேற்கிறேன். நாம இப்போ சென்னை எல்லைப்புற சாலை திட்டத்தின் ஒரு பகுதியான சிங்கப்பெருமாள் கோவில் மேம்பாலத்தோட தற்போதைய நிலவரம் பற்றி பார்க்க போறோம். இந்த மேம்பாலம் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜாபாத் செல்லும் வாகனங்கள் தாம்பரம் செங்கல்பட்டு ரயில்வே வழித்தடத்தில் உள்ள LC47 என்ற ரயில்வே கடவு பாதையை தவிர்த்து செல்வதற்காக 2007 இந்த மேம்பாலத்தை அமைப்பதற்கு ரூபாய் 52.89 கோடி ஒதுக்கப்பட்டது. அதற்கடுத்து இந்த மேம்பாலத்தை ஜிஎஸ்டி சாலையில் அமைப்பதற்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் 2016 ஆண்டு ஜூன் மாதம் இதற்கான தடையில்லா சான்றிதழ் பெறப்பட்டு 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ரூபாய் 90.74 கோடி மதிப்பில் இந்த மேம்பாலம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. நாம இப்போ இந்த மேம்பாலத்தோட செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதியோட கட்டுமான பணியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாலப்பகுதியில செங்கல்பட்டு மார்க்கமா இருக்கிற இந்த பாலத்திற்கான சரிவு பாதையோட கட்டுமான பணி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதியோட கட்டுமான பணியானது குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு வேகமாகவே நடைபெற்று வருதுன்னே சொல்லலாம். இந்த பாலப்பகுதியில சரிவு பாதைக்கு அடுத்துள்ள பகுதிகளில் தளங்கள் அமைக்கும் பணி பெரும்பாலும் முடிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் நீங்க பார்க்கிற இந்த இடத்துல இந்த பாலப்பகுதிக்கான இன்னும் 2 தளங்கள் மட்டும் அமைக்கப்பட வேண்டும். இதற்கடுத்து இப்ப நீங்க பார்க்கிற இந்த இடத்துல தான் இந்த பாலத்திற்கான ரவுண்டானா என்று சொல்லப்படுகிற சுற்றுவட்ட பாதை வரப்போகுது. இந்த சுற்றுவட்ட பாதையின் மூலமா சென்னை எல்லைப்புற சாலை முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும்பொழுது ஜிஎஸ்டி சாலையிலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்கள் மேற்கு புறமாக ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜாபாத் போன்ற பகுதிகளுக்கும் கிழக்கு புறமா பூஞ்சேரி மாமல்லபுரம் போன்ற பகுதிகளுக்கும் செல்ல முடியும். தற்போதைக்கு இந்த மேம்பாலத்தில் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லக்கூடிய இந்த பாலப்பகுதி மட்டும் முடிவடைகிற பட்சத்தில் இனி தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு மார்க்கத்திலிருந்து ஜிஎஸ்டி சாலை வழியாக வரும் வாகனங்கள் LC47 என்ற ரயில்வே கடவு பாதையை தவிர்த்திட்டு ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜாபாத் படப்பை போன்ற பகுதிகளுக்கு எளிதாக செல்ல முடியும். நீங்க பார்க்கிற இந்த பாலப்பகுதியில இதுவரைக்கும் இந்த பாலப்பகுதியோட தளங்கள் அமைக்கும் பணி பெரும்பாலும் முடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் இதுல இந்த பாலப்பகுதியோட சுற்றுவட்ட பாதை பகுதியில மட்டும் 2 தளங்கள் மட்டும் அமைக்கப்பட வேண்டியிருக்கு. இதற்கடுத்து இந்த பாலப்பகுதியோட 2 முனைகளிலும் இருக்கிற சரிவு பாதைகள் அமைக்கும் பணி முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் நீங்க பார்க்கிற இந்த பாலப்பகுதியிலிருந்து தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக அமைக்கப்படும் மற்றொரு பாலப்பகுதிக்கு இணைப்பு கொடுக்கும் விதமாக இந்த மேம்பாலத்தோட சுற்றுவட்ட பாதை பகுதியில ஒரே ஒரு தளம் மட்டும் இந்த ஜிஎஸ்டி சாலையோட செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லப்படும் சாலை பகுதியின் குறுக்கு பக்கமாக அமைக்கப்பட்டு வருது. இதற்கு அடுத்ததா நாம இந்த சிங்கப்பெருமாள் கோவில் மேம்பாலத்தோட தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதியோட கட்டுமான பணியை பற்றி பார்க்க போறோம். இந்த பாலப்பகுதியில நீங்க பார்க்கிற இந்த இடத்துல குறிப்பா தாம்பரம் மார்க்கமா இருக்கிற இந்த பகுதியில சரிவு பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருது. குறிப்பா இந்த சரிவு பாதை அமைக்கும் பணியில மண்ணை கொட்டி நிரப்புவதற்கு ஏதுவாக சரிவு பாதையோட 2 பக்கங்களிலும் கீழ்மட்ட தடுப்பு சுவர்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. இந்த தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதியோட கட்டுமான பணியின் வேகம் பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வேகமாகவே நடைபெற்று வருதுன்னே சொல்லலாம். இந்த பாலப்பகுதியில இந்த சரிவு பாதைக்கு அடுத்துள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல மட்டும் தூண்கள் மற்றும் தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமா நேர் வழியில செல்லும் பாலப்பகுதியில 5 தூண்கள் மற்றும் 3 தளங்கள் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கு. இதற்கடுத்து இந்த பாலப்பகுதியிலிருந்து பூஞ்சேரி அதாவது மாமல்லபுரம் மார்க்கமா இந்த பாலத்திற்கான தூண்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. அதே சமயம் இந்த பாலப்பகுதியில சுற்றுவட்ட பாதை அமைப்பதற்காக ஜிஎஸ்டி சாலையின் குறுக்கு பக்கமா 2 வளைவு மேம்பாலங்களை இந்த பாலப்பகுதியுடன் இணைக்கப்பட்டு அமைப்பதற்கு ஏதுவாக 2 தூண்கள் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் இந்த பாலப்பகுதியில நேர் வழியில் பாலத்தை அமைப்பதற்கு ஏதுவாக நிறைய இடங்கள்ல தூண்கள் அமைக்கப்பட வேண்டியிருக்கு. அதே சமயம் இந்த பாலத்திற்காக செங்கல்பட்டு மார்க்கமாக மற்றொரு சரிவு பாதையும் அமைக்கப்பட வேண்டியிருக்கு. இந்த சரிவு பாதை அமைப்பதற்காக சில குடியிருப்புகள் அகற்றப்பட்டு வருது. ஒட்டுமொத்தமாக இந்த தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக அமைக்கப்படுற பாலப்பகுதி முழுமையடையும் போது இந்த ஜிஎஸ்டி சாலையில
தாம்பரம் மார்க்கத்திலிருந்து வரும் வாகனங்கள் ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜாபாத் போன்ற பகுதிகளுக்கும், இதே ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜாபாத் போன்ற பகுதிகளிலிருந்து வரும் வாகனங்கள் இதே ஜிஎஸ்டி சாலையில் செங்கல்பட்டு மார்க்கமாகவும் எளிதாக செல்ல முடியும். இப்போ நாம இந்த மேம்பாலத்தோட ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜாபாத் மார்க்கமாக செல்லக்கூடிய பால பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பால பகுதியை பொறுத்தவரை இந்த மேம்பாலத்தோட கட்டுமான பணியானது ஜிஎஸ்டி சாலையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு ரயில்வே வழித்தடத்தை கடந்து வாலாஜாபாத் சாலை வரை முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் இந்த பால பகுதியில் மின் விளக்குகள், மழைநீர் வடிகாலுக்கான குழாய்கள் அமைப்பது போன்ற பணிகள் முடிக்கப்பட வேண்டியிருக்கு. தற்போதைய சூழல்ல இந்த மேம்பாலத்தோட செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லக்கூடிய பால பகுதி மட்டும் விரைவாக முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும்போது ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜாபாத் மார்க்கத்திலிருந்து வரும் வாகனங்கள் LC47 என்ற ரயில்வே கடவு பாதையை நீண்ட நேரம் காத்திருக்காமல் இந்த மேம்பாலம் வழியாக எளிதாக ஜிஎஸ்டி சாலையை சென்றடைய முடியும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த சிங்கப்பெருமாள் கோவில் மேம்பாலத்தோட கட்டுமான பணியை பொறுத்தவரை ஜிஎஸ்டி சாலையிலிருந்து வாலாஜாபாத் மார்க்கமாக செல்லக்கூடிய சாலை வரை முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கு. இதற்கடுத்து இந்த மேம்பாலத்தில் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் மார்க்கமாக செல்லக்கூடிய பாலப்பகுதியில் பெரும்பாலான கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் இந்த பால பகுதியில் 2 தளங்கள் மட்டும் அமைக்கப்பட வேண்டியிருக்கு. இதற்கடுத்து இந்த மேம்பாலத்தில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லக்கூடிய பால பகுதியில் ஒரு சில கட்டுமான பணிகளே முடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் இதுல தூண்கள், தளங்கள் மற்றும் சரிவு பாதை என பெரும்பாலான கட்டுமான பணிகள் முடிக்கப்பட வேண்டியிருக்கு. இதற்கடுத்து ஜிஎஸ்டி சாலையில் இந்த பாலத்தோட 2 பால பகுதிகளை இணைக்கும் விதமாக இதனுடைய சுற்றுவட்ட பாதை பணி பொறுத்தவரை ஒரே ஒரு தளம் அமைக்கும் பணி மட்டும் நடைபெற்று வருது. இன்னும் இந்த சுற்றுவட்ட பாதையில் 3 தளங்கள் அமைக்கப்பட வேண்டியிருக்கு. இறுதியா ஜிஎஸ்டி சாலையிலிருந்து பூஞ்சேரி மார்க்கமா தூண்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. இன்னும் இந்த பகுதியில் தளங்கள் அமைக்கப்பட வேண்டியிருக்கு. ஒட்டுமொத்தமாக சென்னை எல்லைப்புற சாலை பணி பொறுத்தவரை சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் மார்க்கமா பெரும்பாலான திட்டப்பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து பூஞ்சேரி மார்க்கமா இந்த திட்டப்பணிக்காக நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருது. என்னுடைய இந்த காணொளியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த காணொளியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.